7 விதமான வருகை இருக்கு. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களின் காலம், அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், இந்த 4 காலங்களையும் கடந்து 5வது காலமாகிய இடைக்காலத்தில் 33 வருஷம் இந்த பூமியில வந்தார். பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக கீழே இறங்கி வந்தார். இதுதான் அவருடைய முதலாவது வருகை. 2வது வருகை, அவர் உயிர்த்தெழுந்த போது மகதலேனா மரியாள் அதிகாலையில் அவரை சந்திக்கிறதுக்கு புறப்பட்டு கல்லறை இடத்துல போனதை பார்க்கிறோம். அவள் தொடுகிறதுக்கு வரும்போது, என்னை தொடாதே, இன்னும் நான் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தோமாவை பார்த்து, என் விலா எலும்புல உன் விரலை விட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் பிதாவை போய் சந்தித்து மறுபடியும் கீழே வந்துட்டார். இதுதான் அவர் பிதாவிட்ட போயிட்டு 2வது முறை பூமிக்கு வந்திருக்கிறார். 3வது மத்தேயு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று சொல்றாரு. அது பெந்தகோஸ்தே பண்டிகையில பரிசுத்தாவின் மூலமா சீஷர்களுக்குள்ள இயேசு வரப்போறதை குறிக்கும். பெந்தகோஸ்தே பண்டிகையில பரிசுத்தாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியா அவர் இறங்கி வராரு. இதுதான் அவருடைய 3வது வருகை. 4வது வருகை தான் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்குறைக்கும் பிரகாசிக்க எப்படி மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று மத்திய 24, 27, 28 படிக்கிறோமே. அந்த வருகை தான் 4வது வருகை. அதற்காக தான் நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். 5வது வருகை ரகசிய வருகை முடிந்ததுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும். அதுல பாதி 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த பாதி 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த பாதி 3 வருஷம் உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்காக அவர் வருவார். மீட்பர் சீயோனிலிருந்து வந்து யாக்கோபை விட்டு அவபக்தியை நீக்கி போடுவார் என்று ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அந்த வருகை தான் 5வது வருகை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் 12 கோத்திரத்தாருக்கு மாத்திரம் வருவார். 6வது வருகை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வெளிப்படுத்தின விஷயம் 19ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தா நாம அங்க தெரிஞ்சுக்கிடலாம். இயேசு 1000 வருட அரசாட்சியை தொடங்குறதுக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்தையும் அவனுடைய கூட்டத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் முத்திரையை போட்டுக்கொண்டவர்களையும் நியாயந்திருக்கிறதுக்கு அவர் வராரு. அதுதான் 6வது அவர் வரக்கூடியது. அப்பதான் ஒலிவ மலை மேல் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும். அந்த வருகை தான் 6வது வருகை. அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி முடிந்ததுக்கு பிறகு பிசாசு சாத்தான் வலு சர்வம் இவனை அக்கினி கடல்ல தள்ளினதுக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது. அங்க அவர் நியாயாதிபதியாக அவர் உட்கார்றாரு. அதுதான் அவருடைய 7வது வருகை.